வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஆரோட 1 மணி கெஸ்ஸிங், 6 மணி, அப்புறம் 8 மணி, அப்புறம் கேரளாவோட கெஸ்ஸிங் நாலுமே பார்க்க போகிறோம். 14/9/2024க்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். டிஆரோட 1 மணி கெஸ்ஸிங். அதுக்கு முன்னாடி 13ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 74165 அப்படின்ற நம்பர் தான் நமக்கு ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல் போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டில் 5 பாஸ் ஆகிருக்கு, ஏபிசி போர்டில் 6-5 அதாவது பிசி பாஸ் ஆகிருக்கு. இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தேன், அதுலேயுமே 6-5 பிசி பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பிசி டேரெக்டாகவே 6-5 கொடுத்துருந்தேன், அதுவுமே பாஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ப்ரூஃப் பண்ணுறேன், என்ன கொடுத்துருக்கன்றதை அப்படி ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், 13ஆம் தேதி கொடுத்துருந்த கெஸ்ஸிங் இப்படியே பார்த்துட்டே வாங்க. பாருங்கள், ஆல் போர்டில் 6 கொடுத்துருக்கேன், அது பாஸ். அதுக்கப்புறம் சி போர்டில் 5 பாஸ். அப்படி பார்த்தாலும் பாருங்கள், நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 6 வந்து ஏலையும் சிலையும் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் பியில் 6 வந்துச்சு. ஸோ அதனால் பி நம்ம கொடுத்தது ஃப்ளாப்பு. ஏல 1 வந்துச்சு, அதுவுமே ஃப்ளாப்பு. பட் ஆனால் சி வந்து 5 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் பாருங்கள், 6-5 பாக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா 6-5 வந்து பிசியில் கண்டிப்பாக உட்காரும். அது ஒரு நம்பரு. அதேமாதிரி திருப்பியும் 6-5 கொடுத்துருந்தேன். ஸோ அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம 6-5 வந்து ஏபிபிசி ஏசிலையுமே கொடுத்துருந்தேன். இது ஒரு 6-5 பாஸு, இது ஒரு 6-5 பாஸு, இது ஒரு 6-5 பாஸு. ஸோ நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து 0-6-5 பதிலாக 1-6-5ன்னு ஒரே ஒரு 1 மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கலாம். ஸோ பரவாயில்ல, ஒரு டீசெண்டான வின்னிங் கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஓகே, கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். அடுத்தது 14/9/2024க்கான கெஸ்ஸிங் இப்போ பார்க்க போகிறோம். ஆல் போர்டில் நமக்கு 9 இல்லைன்னா 8 வர வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 9 அதே 8, இதை ஏ போர்டில் அதே தான் சேம் தான். அதுக்கப்புறம் பி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 அதுக்கப்புறம் 8 வர வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 6 அதுக்கப்புறம் 9 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 6, 9, 8 இந்த 3 நம்பர் தான் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசியில் பார்த்திங்கன்னா நமக்கு 9-6, 6-9. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-7-7-4 இந்த 2 நம்பர் மொத்தமாக 4 நம்பர் நமக்கு ஏபிபிசிஏசியில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-7-6 இல்லைன்னா 2-8-7. ஓகே, இதுதான் நமக்கு வந்துக்க கெஸ்ஸிங்கு, ஏபிசி போர்ட் பாக்ஸோட கெஸ்ஸிங். ஓகே, டிஆரோட 1 மணி பார்த்தாச்சு. அடுத்தது கேரளாவோட 3 மணிக்கு பார்த்தாலாம். 14/9/2024க்கான கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங். நேற்றுக்கு ரிசல்ட்டு 020-834-020. நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 3 டிஜிட் தான் வந்து, அது சி மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. 470 பாக்ஸ் கொடுத்துருந்தேன், அதை நம்ம திருப்பி 2 டைம் போட்டால் கூட 0ன்ற நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகும். ஸோ நமக்கு சி மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு, பெருசாக வின்னிங் அடிக்கலை. ஓகே, 14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஓகே, 5-4 இந்த 2 நம்பர் நமக்கு கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு ஆல் போர்டில். அதுக்கப்புறம் ஏ போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 4 சேம் அதே தான் கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிடச்சிருக்க நம்பர் 8 கிடச்சிருக்கு பி போர்டில். சி போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 4. ஸோ டோட்டலாக நமக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5-8-4 இந்த 3 நம்பர் நம்ம கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசியில் பார்த்திங்க அப்படின்னா ஓகே 0-0 ரிசல்ட்டு. ஸோ நமக்கு 5-4 வரலாம், இல்லை 4-5 வரலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா 1-3 வரலாம், இல்லைன்னா 3-1 வரலாம். ஸோ ஏபிபிசி ஏசி கெஸ்ஸிங் இது தான். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 9 அப்படி இல்லைன்னா 1, 9, 4. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா நம்ம 2 நம்பர் வந்திருக்கு கெஸ்ஸிங்கில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 9-4 வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அவங்க கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டியரோட 6 மணி கெஸ்ஸிங் 14ஆம் தேதிக்கானது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 13ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 43429 அப்படின்ற நம்பர் வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம கொடுத்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏபியில் 4-2 பாஸ் ஆகிருக்கு, ஏபிசி போர்டில் 4-1 கொடுத்துருந்தோம். பட் ஆனால் 4-9 ரிசல்ட்டு. அது ஒரு டைம் வேணால் கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், 13ஆம் தேதி கொடுத்தா கெஸ்ஸிங் 6 மணி இது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 4-2 வந்திருக்கு, இது பாஸ் ஆகிருக்கு. 4-9 கொடுத்தேன் இல்லையா, 4-2 இருக்குது, 9க்கு மேலே 1 இருக்குது. ஸோ இது மிஸ் ஆகிருக்கு. ஓகே, கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நமக்கு 2 இல்லைன்னா 3 வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 7 இல்லைன்னா 5 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 2 இல்லைன்னா 7 வர வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 5 இல்லைன்னா 2 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில். அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓகே 7, 5, 5, 7 அதுக்கப்புறம் 1, 5, 5, 1 இது நமக்கு ஏபிபிசி ஏசியில் கிடச்சிருக்க நம்பரு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 1, 7, 5 அதுக்கப்புறம் 7, 8, 9 இதான் நமக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். 14/9/2024 டியரோட 8 மணி கெஸ்ஸிங். அதில் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 53683. இதில் வந்து நமக்கு ரிசல்ட்டு நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 693 கொடுத்துருந்தோம். பட் 3 மட்டும் பாஸு. ஒரு நம்பர் தான் நமக்கு மெயினாக கிடச்சிருக்க நம்பரு. அது வந்து கிளான்ஸ் பார்த்தோம்னா 13ஆம் தேதி கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 693 கொடுத்துருக்கோம் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா 6ம் 3 பாஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் நமக்கு 8 மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. 9 பதில் 8 வந்திருக்கு. ஸோ மிஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் அதாவது 14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தோன்னா ஓகே 9 இல்லைன்னா 3 வந்து ஆல் போர்டில் வாய்ப்பு இருக்குது. மறுபடி நமக்கு பார்த்திங்கன்னா 3, 9 வந்து ஆல்ரெடி வந்திருக்கு. பட் 9 வந்து கிளிக் ஆகலை. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு 9, 3 இது ரெண்டில் ஒரு நம்பர் கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏ போர்டில் 3, 9 சேம் அதே தான் வந்து ஏ போர்ட்லேயும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பி போர்டில் பார்த்தீங்கன்னா 3, 8 இது பி போர்டில். அதுக்கப்புறம் சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 8. ஸோ டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க நம்பரு 9, 3, 8 3 நம்பர் நம்ம ஏபிசி போர்ட் பாக்ஸில் ஏபிசி தனியாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள்ஸில். அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 6, 9, 9, 6 அப்படி இல்லைன்னா 7007 வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 70 இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே 705 இல்லைன்னா
ஓகே 695 இதுதான் நமக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு இன்றைக்கான கெஸ்ஸிங் எல்லாமே பார்த்துட்டோம். கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள், அதிகமாக ப்ளே பண்ண வேணாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.